ஈரான் இப்போ வந்து ஈரானுடைய போர் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது. இது எல்லாமே நம்மளுடைய மனித குலத்தோடைய தொடர்புடையதான். ஈரானில் சண்டை போடுது, இங்கே எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஈரான் வந்து இன்றைக்கி வர்த்தகத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்குது. ஈரான் ஏதோ ஒரு மதவாத நாடு அப்படின்லாம் கிடையாது. ஈரான் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? நான் கேட்குறேன், அமெரிக்காவை பற்றி கேட்குறேன். ஈரான் என்ன பண்ணுச்சு? ஒன்றுமே பண்ணல. அவன் உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தினா, உள்நாட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்தினா, அவனுடைய கச்சா எண்ணெயை உலக நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணான். இதுதான் வந்து ஈரான் பண்ணுச்சு. உடனே அமெரிக்காவுக்கு அது பொறுக்கலை. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ பெரிய யுத்தம் அப்படின்னா, ஈரான் வந்து கச்சா எண்ணெயை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது. இந்த உலக நாட்டுடைய ரூபாயெல்லாம் எதன் பேஸ் பண்ணியிருக்குனாங்க? டாலரை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து வேறு ஒரு நாட்டில் போய் வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னா டாலர் மதிப்பில் தான் நம்ம வந்து அந்த நாட்டுக்கு வந்து நம்ம பணத்தை கொடுக்கணும். ஆனால் ஈரான் என்ன சொன்னா, இப்போ இந்தியாவா ரூபாயோட வா, சீனாவா யானோட வா, ஜப்பானா என்னோட வா, அந்தந்த நாட்டில் என்ன பணம் புழக்கத்தில் இருக்கோ அந்த பணத்தை அப்படியே வாங்கிக்கிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய இடத்துல ஈரான் இருந்துச்சு. அதுதான் அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்துச்சு. ஒரே நைட்டில் போரிட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை எடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை உடைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் லீடரை கொல்லணும், இப்படின்னு பல நாள் திட்டம் போட்டு இன்றைக்கி ஈரான் மீது போட்டு கொடுக்குறாங்க. இது மனித குலத்துக்கு பேராபத்து. இந்த பேராபத்தை வாயை மூடி மௌனமாக காத்துக்கிட்டு இருக்கு பாரு ஐநா சபை. இது கேவலத்தின் கேவலம், கேடுகட்ட கேவலம். உடனடியாக ஐநா சபை